வணக்கம் மாஸ்டர்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பத்ரிஜிக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மகா அவதார் ஃபவுண்டேஷன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நம்ம இந்த தியானம் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நார்மலாக பண்ணுறதுக்கும் தியானம் செய்கிறப்பவும் நம்மக்கிட்ட நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த தியானம் செய்யறப்ப இன்னும் என்ன நார்மலா நம்ம இருக்கிறத விட தியானம் செய்யறப்ப நம்மளுக்கு 3 மடங்கு சக்தி கிடைக்கும். இதுவே நம்ம பிரமிட் கீழே செய்யறப்ப அதை விட இன்னும் 3 மடங்கு சக்தி கிடைக்கும். அது எப்படி அப்படின்றது பார்க்கலாம். இப்ப பிரமிட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு ஸ்கொயர், ஒரு ரெக்டாங்கிள் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதே போல பிரமிட் அப்படின்றதும் ஒரு ஸ்ட்ரக்சர். அது ஒரு ஜாமெட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி இந்த பிரமிடுக்குள்ளார இவ்வளோ எனர்ஜி வருது அப்படின்னு பார்க்குறோம். எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம நம்மளை சுற்றி பிரபஞ்ச சக்தி இருக்கு. ஓகேங்களா? நம்மளை சுற்றி சூரிய ஒளி. இப்போ சூரியன் வந்திருக்கு. சூரிய ஒளி எப்பயுமே விரிஞ்சு பறந்து கிடைக்கும். ஆனால் ஒரு பூத கண்ணாடி வச்சு பேப்பர் கீழே வைக்கும்போது அந்த சூரிய ஒளி பட்டு அந்த பேப்பர் என்ன ஆகும்? அந்த பூத கண்ணாடி வைக்கும்போது பேப்பர் எரிஞ்சிரும் இல்லையா? அதே போலதான் இந்த பிரபஞ்ச நமக்குள்ளர அந்த அந்த பேப்பர் எரிஞ்சிரும் இல்லையா? ஸோ அந்த சூரிய ஒளிய ஒரு இடத்துல குவிக்கும் போது அந்த இடத்துல அந்த பேப்பர் எரியுது. அதே போலதான் இந்த பிரமிட் அப்படின்றது நம்ம சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, அது நம்மளுக்கு ஒரு இடத்துல குவிஞ்சு நம்மளுக்கு எனர்ஜியா கொடுக்குது. அதுதான் பத்ரிஜி ரொம்ப அழகா நம்மளுக்கு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரமிட் கீழே இதுதான் பிரமிட். பிரமிட் அப்படின்னா என்ன? பைரா மிட் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். பைரா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்னி. அக்னி என்ன ஆகும்? ஃபயர். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை எடுத்து கொடுக்கும். நம்ம சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜியை அந்த ஃபயரை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறது தான் பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிரமிட் கரெக்டான டிகிரியில இருக்கணும். அப்படின்னா 52 டிகிரிஸ்ல இருக்கணும். அப்போதான் கரெக்டா இருக்கும். அந்த 51 டிகிரிஸ் 52 இன்ச்சஸ் அந்த இடத்துல வைக்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த பிரமிட் நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இந்த பிரமிட்னால என்னென்ன நம்மளுக்கு என்ன என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய விதத்துல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய மாஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பிரமிட் அப்படின்னு சொல்றப்பவே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கீசா பிரமிட் தான் ஞாபகம் வரும். அந்த கீசா பிரமிட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எப்ப வந்தது, நம்ம பூமியில எப்ப வந்ததுன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே கீசா பிரமிட் வந்துருச்சு. அவ்வளோ பழங்காலத்து பிரமிட் நம்மளோட கீசா பிரமிட். அதை விட பெரிய பிரமிட் பார்த்தோம் அப்படின்னா போன்சியா பிரமிட் அப்படின்றதுக்கு அது பாத்தீங்கன்னா மோர் தென் 20,000 இயர்ஸ் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா பிரமிட்லையுமே அவங்க சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த கீசா பிரமிட் நம்ம எர்த்தோட சென்டர்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அந்த என்னென்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிரமிட்ல என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த பிரமிட்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? அதை போல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த பிரமிட் பார்க்கும்போது அது கீழே நேரா ஒரு எனர்ஜி பிம்பம் கிடைக்குது. ஸ்ட்ரெயிட்டா ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த பிரமிட்ல எனர்ஜி கனெக்ட் நமக்கு சுத்தி இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி, அந்த பிரபஞ்ச சக்தி ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு அந்த பிரமிட் கீழே உட்காரும் போது நம்மளுக்கு கிடைக்குது. அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஆங்கிள் கரெக்டா வைக்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல கிடைக்குது. அந்த பிரமிட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மேல 1.3 1/3 அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமான சக்தி இருக்கும். அதுதான் நம்ம கிங் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நிறைய பிரமிட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இப்ப இதுலயே நிறைய பிரமிட்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்த பிரமிட் பாத்தீங்கன்னா கர்னூல தான் வந்துச்சு. அங்கதான் 1990ல கர்னூல தான் ஃபர்ஸ்ட் பிரமிட் வந்தது. 30/30ல வந்தது. அப்புறம் 92ல பாத்தீங்கன்னா மைத்ரேய புத்தா அப்படின்ற பிரமிட் பெங்களூர்ல வந்தது. அதுக்கப்புறம் இப்ப நம்மளுக்கு அகத்தியர் பிரமிட் இருக்கு. அந்த இடத்துல மெர்கபா பிரமிட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பிரமிட்ஸ் நிறைய கர்னூல்ல அந்த மாதிரி நிறைய இடத்துல இன்னும் ஆந்திரால ஆங்கோல்ல நிறைய கர்நாடகால நிறைய இடத்துல நிறைய பிரமிட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஸோ
இந்த பிரமிடு நம்மளுக்கு கொடுத்த பத்ரிஜிக்கு கண்டிப்பா ஒரு பெரிய நன்றி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அது நிறைய மாற்றங்கள் நம்மளுக்குள்ள நிறைய கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல வந்திருக்கு. பத்ரிஜி வந்து 1976ல வந்துட்டு இந்த பிரமிடை கண்டுபிடிச்சு நம்மளுக்காக வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. 1984ல பத்ரிஜி வந்து என்லைட்மெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு 1992ல நம்மளுக்கு வந்து பிரமிட் கிடைச்சது. 1990ல கர்னூல் பிரமிட் கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய பிரமிட்ஸ் கிடைச்சது. இந்த பிரமிடோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒண்ணொண்ணு கேட்க கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பிரமிட் பவர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள் வச்சிருக்காங்க. ஒரு தக்காளிய வச்சிருக்காங்க. ஒரு பிரமிட் கீழ ஒரு தக்காளி வச்சிருக்காங்க. பிரமிட் வெளியில ஒரு தக்காளி வச்சிருக்காங்க. பிரமிட்குள்ள ஒரு தக்காளி வைக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 100 நாட்கள். அது வந்து பிரமிட்குள்ள தக்காளி வைக்கும்போது நல்லா இருக்கு. வெளியில வைக்கும்போது 10 நாட்கள் தான் அந்த தக்காளி நல்லா இருக்கு. ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு பெரிய டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்ல கூட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரமிட்ல வந்து என்னென்ன வந்து நம்மளுக்கு மாற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய மாஸ்டர்ஸ் வந்து இதுல வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செக்கோஸ்லோவாக்கியா வந்து அந்த இடத்துலயே வந்து அப்பவே செக்கோஸ்லோவாக்கியால 1960லயே வந்துட்டு இத வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1968ல சாரி. 68ல வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன அப்டின்னா, கல்ஃப் ஆயில்ஸ் அந்த ரஷ்யா அந்த மாரி கண்ட்ரில வந்து கல்ஃப் ஆயில்ஸ் எடுப்பாங்க. அந்த ஆயில் இருக்கும். எண்ணெய் கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு மேல வந்து பிரமிட் வச்சாங்க. பிரமிட் வைக்கும்போது என்ன ஆச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன கழிவுகள் இருக்கும் இல்லையா? ஸோ சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் தான் வந்து பெட்ரோலா மாறுது நம்மளுக்கு. ஆயில் கிணறு கிடைக்கும். அந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் வந்து கூட பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா மாற ஆரம்பிச்சோம். 30% நார்மலா கிடைக்கிறத விட 30% வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இன்னும் அதிகமா வந்து எண்ணெய்கள் கிடைக்க ஆரம்பிச்சதாமா. அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம விவசாயம் இருக்கு இல்லையா? விவசாயத்துல அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த விதைகள் மேல வந்து பிரமிட் வச்சாங்களாம். அந்த பிரமிட் வச்சு அந்த விதைகள வந்து அந்த பிரமிகள் வந்து விதைக்க ஆரம்பிச்ச உடனே வந்து அவங்க கிடைக்கும் இல்லையா? அப்படின்னா அந்த அறுவடை செஞ்சு கிடைக்கும் இல்லையா? அது வந்து 30%லிருந்து 100% அதிகமாச்சாம்மா. கேட்கும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ சதவீதம் இன்கிரீஸ் ஆகுது அந்த இடத்துல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்துட்டு டூஃபான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சுழற்சி அதிகமா கிடைக்கும் அந்த இடத்துல. திடீர்னு வந்து காற்றோட சுழற்சி அதிகமா இருக்கும். அதான் டூஃபான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பிரமிட் ஷெல்டர் அப்படின்னு பிரமிட் ஷெல்டர் கட்டுனாங்களாமா. அந்த பிரமிட் ஷெல்டர் கட்டும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 300 கிலோமீட்டர் அந்த இடத்த சுத்தி 300 கிலோமீட்டருக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லாம ரொம்ப நல்லா இருந்ததாமா. அந்த இடத்துல எஃபெக்ட்டே இல்லையாமா. எவ்ளோ பெரிய இது பார்த்தீங்க இல்லீங்களா? அந்த இடத்துல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் மேல வைக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஃபுட் சமைக்கிறோம் இல்லையா? ஃபுட் மேல சமைக்கும்போது, அந்த இடத்துல ஃபுட் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபுட் மேல சமைச்சு வச்சுட்டு, அந்த ஃபுட்ல பகிர்ந்து சாப்பிடும்போது இப்போ ஒருத்தவங்க உணவு செய்றாங்க. அந்த ஃபுட் மேல ஒரு பிரமிட் வைக்கிறாங்க. பிரமிட் வச்சுட்டு சமைச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு, 1 ஹவர் கழிச்சு தான் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? சில இடத்துல தான் வந்து செஞ்ச உடனே. அப்படி சமைச்சு அந்த பிரமிட் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த பிரமிட் அதுக்குள்ளார இருக்கிற ஃபுட்ட சாப்பிடுறாங்களோ, ஒரு குடும்பத்துல, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த உணவ பகிரும்போது அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததாமா. ரொம்ப அழகான அன்பு பரிமாற்றம் கிடைச்சதாமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல வச்சாங்களாமா. ஜெயில்ல அந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா? அந்த ஃபுட்ல மிளகுத்தூள், உப்பு இருக்கும் இல்லைங்களா? ஸோ நெறைய அதுதான் உபயோகிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு மேல பிரமிட் வச்சு, அந்த மிளகுத்தூள், அந்த உப்பு வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்க சமைக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த இடத்துல சமைக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயில்ல இருக்கிறவங்களோட அக்ரெசிவ் அந்த ரொம்ப கோவமா இருப்பாங்க இல்லையா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சி வயமா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த கோவம் எல்லாம் குறைஞ்சதாமா. அந்த இடத்துல அந்த கோவமா இருக்கிறத ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப எரிச்சலோட செய்றது, இல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா செய்றது, அந்த மாரி செய்றது வந்து அப்படியே அந்த இடத்துல குறைக்க ஆரம்பிச்சதாமா. அப்படி ஒரு மாற்றம் கிடைச்சதாமா, அந்த இடத்துல வந்துட்டு. அப்புறம் வந்து ரஷ்யால வந்து கோதுமை செஞ்சாங்களாமா. அந்த கோதுமை விதைகள்ல வச்சுட்டு, அந்த விதைகள தூவி அந்த பிரமிட் மேல வைக்கும்போது 400% அதிகமா வந்ததாமா. ஸோ விவசாயத்துல அங்கங்க வந்துட்டு விவசாயம் செய்யும்போது அந்த இடத்துல வந்து பிரமிட் வச்சாங்க. அந்த இடத்துலயும் நெறைய மாற்றங்கள் கிடைச்சதாமா.
அப்புறம் இந்த பிரமிட் நெறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி செஞ்சு, செஞ்சு நெறைய இடத்துல பிரமிட் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களே சின்ன, சின்ன பிரமிட் வைக்கிறாங்க. ஸோ அந்த பிரமிட் எந்த இடத்துல அந்த வீடுகள் மேல, அந்த இடத்துல எங்கெல்லாம் பிரமிட் வைக்கிறாங்களோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓசோன் லேயர்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இல்ல நம்மளுக்கே தெரியும் எல்லா பக்கமும் ஓசோன் லேயர்ன்னு இருக்கும். அந்த ஓசோன் லேயர்ல வந்து மாற்றம் கிடைச்சதாமா. அந்த இருக்கிற அந்த ஓட்டைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதாமா. அந்த இடத்துல அந்த இடத்துல ஆரம்பிச்சதாமா. இந்த ஓசோன் குறைக்கும்போது இடி மின்னல்களோட பாதிப்பு அதிகமா இருக்கும் இல்லையா? நெறைய இடி மின்னல்கள். ஸோ அந்த இடி மின்னல்கள் வந்து கூட பாதிப்பு வந்து கம்மியா இருக்க ஆரம்பிச்சதாமா. இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியா இருந்ததாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் என்னெல்லாம் வந்து நம்ம அந்த பிரமிட் வச்சு நம்ம என்னென்ன வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஸோ அதடைவுல வந்து பார்த்தீங்கன்னா, நாக்பூர்ல வந்து நெறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குமாமா. அந்த ஒரு ஏரியால பர்ட்டிகுலர் ஏரியால வந்து ஆக்சிடென்ட்ஸ் நெறைய நடந்துகிட்டே இருக்குமாமா. ஸோ அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, சரி நம்ம பிரமிட் வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரமிட் வச்சாங்களாமா. பிரமிட் வைக்கும்போது ஒரு 80% ஆக்சிடென்ட்ஸ் அந்த இடத்துல குறைஞ்சது. ஸோ இது ஒரு மேஜிக் என்னங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது அந்த அலை இயக்கம் மாறுது. அந்த இடத்துல மாறுது. அந்த பிரமிட் வைக்கும்போது அந்த இடத்துல பெரிய மாற்றம் நடக்குது. ஸோ அத நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் குறையுது நம்மளுக்கு. குறைய ஆரம்பிச்சது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நெறைய சயின்டிஸ்ட் நெறைய மாற்றங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னென்னலாம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபுட் தயாரிக்கிறோங்க இல்லையா? ஸோ அந்த ஃபுட் மேல வைக்கும்போது வந்து, அந்த இடத்துல எனர்ஜி நெறைய நம்மளுக்கு அதிகரிக்குது. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற வாட்டர் இருக்கு இல்லையா? அது ஒரு ஜக்கு வச்சிருக்கோம், இல்ல பாத்திரம் இருக்கு. எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த பாத்திரம் மேல நம்ம ஒரு பிரமிட் வச்சுட்டு அந்த பிரமிட் வாட்டர வந்து ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சுட்டு காலையில குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 8 ஹவர்ஸ் ஆர் நைட்டுக்கு வச்சுட்டு காலையில குடிக்கும்போது, அந்த வாட்டர் வந்து எனர்ஜைஸ்டு வாட்டரா மாறிடும். அந்த தண்ணி நம்ம குடிக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எனர்ஜி நல்லா ஃபீல் பண்ணலாம். இந்த டே ஃபுல்லா நம்மளுக்கு எனர்ஜி ஃபீல் பண்ணலாம் நம்மளுக்கு. இந்த எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும் நம்மளுக்கு. அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் இந்த இடத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஆ அந்த ஆரா வந்து பார்ப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஆரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ரூமோட ஆரா வந்து பார்க்குறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ, அதுவே ஒரு பிரமிட் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, ஒரு 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ் கழிச்சுட்டு, அந்த இடத்துல ஆரா எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெரிய மாற்றம் கிடைச்சிருக்கு. ஒரு ப்ளூ கலர்ல இருந்தது. அப்படியே ரெட் கலரா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே அந்த இடத்துல மாற்றம் கிடைச்சிருச்சு. அந்த இடத்துல வந்துட்டு மாற்றம் கிடைச்சிருச்சு. ஆ நம்ம ஆ சொன்னேன் இல்லையா? பெங்களூர்ல வந்து பிரமிட் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த இடத்துல வந்துட்டு கிங் சேம்பர்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே இந்த எனர்ஜி பீம் வரத கண் கூட அவங்க பார்த்துருக்காங்க. அந்த ஆரா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு மெஷின்ஸ் இருக்கு இல்லையா? அத வைக்கும்போது பார்க்கும்போது அந்த எனர்ஜி ஃபீல்ட அவங்களால பார்க்க முடியுது. அவ்ளோ பெரிய மாற்றம் அந்த இடத்துல நம்மளுக்கு ஆரால கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாரி நம்மளுக்குள்ள பார்க்கும்போது, இந்த இந்த பிரமிட்டுக்குள்ளற நம்ம வச்சு செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாஸ்டர்ஸ் நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் மாற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். அந்த என்ன அப்டின்னா, அந்த பிரமிட்குள்ள பார்க்கும்போது அதுக்குள்ளார ஒரு அயான்ஸ் இருக்கும். குட்டி, குட்டி அயான்ஸ் இருக்கும். அந்த அயான்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளார இப்ப நம்ம பிரமிட் கேப் போட்டுட்டு நம்ம தியானம் செஞ்சோம். பிரமிட் கீழ நம்ம தியானம் செஞ்சோம் அப்டின்னா, நம்ம மேல வந்து அந்த அயான்ஸ் இருக்கும் நம்மளுக்குள்ளார. அந்த இடத்துல அயான்ஸ் வந்து மாறும். அந்த மாற்றம் வந்து நம்ம தியானம் பண்றப்ப அந்த அயான்ஸ் நம்மளுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆறப்ப, நம்ம உடம்புக்குள்ளார அந்த அந்த பாசிட்டிவ் நம்ம எனர்ஜி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ள போறப்ப தான் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ளார மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம செல்களுக்குள்ளார சின்ன சின்ன மாற்றம் நடக்க ஆரம்பிக்கிறது. அதனால தான் வந்து நெறைய டிசீஸஸ் க்யூர் ஆயிருக்கு. நீங்க எந்த டிசீஸ் வேணா எடுத்துக்கலாம். சின்ன டிசீஸ்ல இருந்து பெரிய டிசீஸ் வந்து எல்லாமே க்யூர் ஆகுது. இப்ப நெறைய பேருக்கு அல்சர் இருக்கு. அல்சர் க்யூர் ஆயிருக்கு. லிவர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல. இப்ப அல்சர் வந்து ஒரு 10 நாள்ல க்யூர் ஆகுது அப்டின்னா, அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா, அதுக்கு ஒரு டைம் எடுக்குது. லிவர் ப்ராப்ளம் அதுக்கு ஒரு டைம் எடுக்குது. கேன்சருக்கு அதுக்கு ஒரு டைம். ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு 8 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ் அந்த பிரமிட் கீழ இருக்கும்போது, நெறைய மணி நேரங்கள் தியானம் செய்யும்போது, அந்த இடத்துல அவங்களுக்குள்ளார நெறைய மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த உள்ளுக்குள்ளார அந்த மாற்றங்கள் நெறைய கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த மாற்றம் கிடைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல
அந்த அந்த உடம்புல அவங்க மாற்றம் கிடைக்கும் போது நிறைய வந்து அந்த நோய்கள்ல இருந்து அவங்க விடுபடுறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுபடுறாங்க. இந்த பிரமிட் இந்த பிரமிட் கேப் போட்டு நம்ம தியானம் பண்றப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றம் நடக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தியானம் செய்றப்பவே நம்ம ஃபீல் பண்ணலாம். நார்மலா தியானம் செய்யும்போதே நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி நம்ம நார்மலா இருக்கிறத விட 3 மடங்கு சக்தி நம்மளுக்கு அதிகமாகுது. இந்த பிரமிட் கீழ தியானம் செய்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 மடங்கு சக்தி ஆகுது. அந்த தியானம் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மனசு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்ப ஸ்ட்ரெஸ்னால தான் நம்மளுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்ப ஃபர்ஸ்ட்டு பேசிக் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தாங்க நெறைய பிரச்சனை. அதுதாங்க உங்களுக்கு பிரச்சனை குடுக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைங்க. அந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன? தியானம். அந்த தியானம் பண்றப்ப அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையுது. அந்த குறையறப்ப நெறைய பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்குது. தியானம் செய்றப்ப நம்ம மைண்ட் வந்து தெளிவாகுது நம்மளுக்கு. மைண்ட் அமைதியாகுது, தெளிவாகுது. நம்ம செய்ற செயல் வந்து என்ன செய்றோம் அப்படின்னு விழிப்பு நிலையோட செய்ய ஆரம்பிச்சுருவோம் நம்மளுக்கு. நம்ம நார்மலா செய்யும்போது, அந்த செயல்கள்ல நெறைய தப்பு இருக்கும். ஆனா, இந்த தியானமோட விழிப்பு நிலையோட நம்ம வந்து செயல்கள் செய்யும்போது, அந்த இடத்துல நம்மகிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குது. அப்ப பிரச்சனைகள்னா, பேசுறதுல ஒரு மாற்றம் கிடைக்கும், செயல்கள்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், எண்ணத்துல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸோ எண்ணத்துல மாற்றம் கிடைக்கும், சொல்கள்ல மாற்றம். சொல்கள் வந்து செயல்கள் மாற்றம். ஸோ நம்ம செய்ய வேண்டிய செயல்கள வந்து இன்னும் சிறப்பா செய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு செயல் செய்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆச்சு அப்டின்னா, நம்ம மனசுலயும், மைண்ட்லயும் ஒரு தெளிவு, நம்ம பாடிலயும் ஒரு எனர்ஜி கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளயே அந்த வொர்க்க நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். எக்ஸ்பெரிமென்ட் கூட பண்ணியிருக்காங்க. இந்த பிரமிட் கேப் போட்டு, அந்த பிரமிட் ஆங்கிள் கூட வச்சுக்கலாம். இல்ல பிரமிட் கேப் கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஆங்கிள் தான் மெயின் அந்த இடத்துல. கேப் போட்டுட்டு நம்ம வந்து செயல் செய்யும்போது, நார்மலா செய்றத விட இன்னும் சிறப்பா செய்றோம். இப்போ ஒரு நெறைய பேருக்கு தலைவலி இருக்கும். அந்த தலைவலி வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சுருது. ஸோ நெறைய நேரம் வொர்க் பண்றாங்க. நெறைய பேருக்கு இந்த பிரமிட் கேப் போட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஒரு செயல் தீவிரமா செய்யும்போதே டயர்ட் ஆகுது அப்டின்னா, இந்த பிரமிட் கேப் போடுறப்ப 4 டூ 5 ஹவர்ஸ் வரைக்குமே அவங்களுக்கு டயர்டே தெரியல. ஈவன் தே கேன் வொர்க் ஃபார் நெறைய பேர் வந்து 8 மணி நேரம் கூட தொடர்ந்து அவங்க செயல வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரமிடுக்கு வந்து அந்த ஆங்கிள் அந்த பிரமிடுக்கு அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க தோய்வில்லாம அந்த வந்து அந்த பிரமிட் அந்த அந்த வொர்க்க வந்து செஞ்சுகிட்டே இருக்காங்க. ஸோ டயர்டே இல்லப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜியா இருப்போம். அதனால என்ன ஆகும்? வொர்க்ல ஸ்ட்ரெஸ் கிடையாது. எனர்ஜியா இருப்போம். வீட்டுக்கு போறப்பயும் சரி, அந்த செயல் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கிடைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கும் நம்மளுக்குள்ளார? ஒரு அமைதி இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நெறைய மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது நம்மளுக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு நெறைய மாற்றங்கள் நம்ம தியானம் செய்யும்போது நெறைய மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்பவே நான் சொன்னேன் இல்லையா? நெறைய இடத்துல வந்து அவங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீசா பிரமிட்ல எக்ஸ்பெரிமென்ட் பண்றப்ப 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. அந்த பிரமிட்குள்ளார எம்ப்டி சேம்பர்ஸ் நெறைய இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள போய் தியானம் செய்றப்ப அவங்களுக்கு பயங்கரமான சக்தி கிடைச்சிருக்கு. இந்த போன்சேனியா பிரமிட்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த போன்சேனியா பிரமிட்ல வந்துட்டு அது 2005லயே வந்துருச்சு இந்த போன்சேனியா பிரமிட். அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 32,000 வருஷம் 20,000 to 30,000 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அந்த பிரமிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரமிட் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்கிரீட் அவ்ளோ வந்து திக்கா இருக்காமா. அந்த இடத்துல ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா. ரொம்ப ஸ்லிக்கா இருக்கு. அதுக்குள்ளக்குள்ளார போறப்பயும் இருக்கு. ஸோ அவ்ளோ ஹெவியா இருக்கு. அந்த இடத்துல எனர்ஜி வந்து சொல்லவே முடியலையாமா. மோர் தேன் நார்மல் விட 20 டைம்ஸ் அதிகமா இருக்காமா. அப்புறம் பிரமிட்ஸ்ன்றது எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. ஸோ சில இடங்கள் மட்டும் கிடையாது. நம்ம எர்த் மேல இருக்கு. நம்ம தட் மீன்ஸ் நம்ம லேண்ட் மேல இருக்கு. அப்புறம் தண்ணிக்குள்ள இருக்கு. நெறைய காடுகளுக்குள்ள இருக்கு. ஸோ நெறைய இடத்துல வந்து நம்ம பூமியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம கண்களுக்கு தெரியாத பிரமிட் பூமிக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. தண்ணிக்குள்ள இருக்கு. எல்லா இடத்துலயுமே இருக்குமா. அப்புறம் நெறைய கேலக்ஸின்னு சொல்லுவாங்க இல்லையா? நெறைய பிரபஞ்சங்கள், அண்டங்கள் சொல்றோம் இல்லையா? எத்தன கேலக்ஸி எடுத்தாலும் எல்லா கேலக்ஸிலயுமே பிரமிட் இருக்கு நம்மளுக்கு. நம்ம பூமியில மட்டும் பிரமிட் கிடையாது. எல்லா இடத்துலயுமே பிரமிட் இருக்கு. எங்க போய் வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது, அந்த இடத்துல பிரமிட்ஸ் இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து அங்கேயும் பிரமிட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் இருந்தா, அந்த எர்த்துக்கு, அந்த பூமிக்கு, அந்த இடத்துல ஒரு சென்டர்ஸ் இந்த கேலக்ஸின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலயும் வந்து பூமி உருண்டைகள்
மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வேற டிகிரி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 51 டிகிரிஸ் அப்படின்னா அந்த இடத்துல வேற டிகிரிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேலக்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லா பரவி இருக்கு. எல்லா பிரபஞ்சத்திலயுமே வந்து பிரமிட் இருக்கு. ஸோ நம்ம தான் வந்துட்டு இப்ப பத்ரிஜி மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பிரமிட். பத்ரிஜி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து பிரமிட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய மாற்றங்கள் நம்மளுக்கு பிரமிட் மூலியமா நெறைய மாஸ்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆ ராய்ப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஆ ஒரு மாஸ்டர் இது எல்லாமே நெறைய பேர் ஷேர் பண்ணது. நான் வந்து பத்ரிஜி நெறைய மாஸ்டர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இதில ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு மாஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆ அவங்க வந்து அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஒருத்தர் வந்து பிரின்சிபலா இருந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க எஃபெக்டிவா வொர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வொர்க் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டுட்டு நெறைய ஒரு 5 வருஷமா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வொர்க் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அடுத்தது ஒரு புது பிரின்சிபால் வராங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பிரின்சிபால் வந்து வொர்க் பண்றாங்க. அந்த ரூம்ல அதே இடத்துல உட்காந்து அந்த சேர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்தவுனே பீஸ்ஃபுல்லா வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் இல்லையா? ஒரு பில்டிங்னா மாற்றம் இருக்கும் இல்லையா? ஸோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததும் பிரமிட் கீழ வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் வந்தவுனே இந்த பிரமிட் கீழயே அழகா வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து வேற ரூம் குடுக்குறாங்க. வேற இடத்துல வொர்க் பண்றாரு. வொர்க் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து வொர்க்கே பண்ண முடியலையாமா. என்ன ஆச்சு? நான் அங்க இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த இடத்துல என்னால வொர்க் பண்ண முடியலையே! என்ன ஆச்சு? அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஒண்ணுமே புரியல. ஒரு 2 நாள் பண்றாங்க. அவங்களால வொர்க் பண்ண முடியல. இன்னும் ஒரு 5 நாள் போறாங்க, வொர்க் பண்ண இன்னொரு 10 நாள் பண்றாங்க, வொர்க் பண்ண முடியல. என்னடா அப்படின்னு பார்த்தா, யோசனை பண்றாங்க. அப்பதான் தெரியுது, ஓ! அந்த இடத்துல அங்க பிரமிட் வந்து இருக்கு இல்லையா? அதனால என்னால எஃபெக்டிவா பண்ண முடிஞ்சது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் இருந்தது நான் பண்ணேன். அதனால சிறப்பா வேலை செய்ய முடியுது. இங்க அது இல்ல. அதனால தான் என்ன பண்ண முடியலையா? ஓ! அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த இடத்துல அவங்க பிரமிட் கிட்ட கீழ வந்து போய் வேலை செய்றாங்க. அவங்களால ஹேப்பியா வேலை செய்ய முடியுது. ஸோ நம்மளுக்கு பிரமிட் அதோட சக்தி தெரியணுன்ற அவசியமே கிடையாது. இந்த பிரமிட் அப்படின்றது ஒரு சயின்ஸ். அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பிரமிட் பவர் தெரிஞ்சாலும் சரி, பிரமிட் பவர் தெரியலனாலும் சரி, நம்ம கீழ அத உட்கார்ந்து வேலை செய்யும்போது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நம்மளுக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். இன்னொன்னு, நம்ம அந்த பிரமிட் கீழ வந்து தியானம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளே வந்து நம்ம கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னேன் இல்லையா? நம்மளுக்கு டிசீஸ் ஃப்ரீ ஆகும். மைண்ட் ஃப்ரீ ஆகும். நம்ம சந்தோஷமா இருப்போம், ஆனந்தமா இருப்போம். நம்மளோட இன்னர் கனெக்ட் நம்ம கூட வந்து இன்னர் கனெக்ட் ஆறதுக்கு ஈஸியா கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த இன்னர் கனெக்ட் கணக்கும்போது ஈஸியா இருக்கும். இன்னும் நம்ம அந்த பிரமிட்ஸ் வந்து ரொம்ப நேரம் நம்ம இன்னும் பெரிய பிரமிட்ல போய் நம்மளுக்கு தியானம் செய்றப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் ஈஸியா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த பெரிய பிரமிட்ல இந்த குரூப் எனர்ஜிஸ் நம்மளுக்கு செய்றப்ப நார்மலா கிடைக்கிறத விட நம்ம பிரமிட்ல செய்யும்போது, ஸோ குரூப்பா செய்யும்போது இன்னும் 3 டைம்ஸ் நம்மளுக்கு மோர் பவர் கிடைக்கும். ஸோ இந்த மோர் பவர் இந்த மாரி நம்ம நெறைய பிரமிட் வாணியம்பாடியில பிரமிட், நம்ம அகத்தியர் பிரமிட், அந்த அங்க ஆ கட்டால பெரிய பிரமிட், மகேஸ்வரா பிரமிட், பெங்களூர் பிரமிட், பிரமிட் வேலில இங்கெல்லாம் போய் சேர்றப்ப, அந்த இடத்துல இருந்து வந்து எனர்ஜிஸ் மாறப்ப, ஈஸியா வந்து நம்மளுக்கு ஆஸ்ட்ரல் கனெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. நெறைய இடத்துல. வீட்லயே இருந்து செய்யலாம், அங்கேயும் செய்யலாம். எந்த இடத்துல வந்து நம்ம தொடர்ந்து தியானம் செய்யும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரமிட் கிடைக்கும். ஸோ பத்ரிஜி வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு. எல்லாருமே பிரமிட் வாங்கிக்கோங்க. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பிரமிட் கட்டுங்க. உங்க வீட்ல எவ்ளோ பெரிய பிரமிட், சின்ன பிரமிட், பெரிய பிரமிட் அப்படிலாம் கிடையாது. உங்களால எவ்ளோ பெரிய பிரமிட் கட்ட முடியுங்க. பெரிய பிரமிட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அது கீழ நெறைய பேர் உட்காரலாம். ஆனா சின்ன பிரமிட்னாலும் சரி, பெரிய பிரமிட்னாலும் அதோட எனர்ஜிஸ் அதே தான் எனர்ஜிஸ். நெறைய பிரமிட்னா நெறைய பேர் உட்கார்ந்து செய்யலாம். சின்ன பிரமிட்னா கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்து தியானம் செய்ய முடியும். அவ்வளவுதான் தவிர்த்து சின்ன பிரமிடுக்கும், பெரிய பிரமிடுக்கும் வந்து மாற்றங்கள் வந்து இந்த சேம் எனர்ஜி, சேம் பவர் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பிரமிட் கட்டுங்க. ஸோ ஸோ நம்ம வீட்லயும் சரி, நம்ம கிட்ட வந்துட்டு இப்ப நம்ம வீட்ல இருக்கோமா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரமிட் கட்டலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்னதா வந்துட்டு ஈவன் அந்த ஆங்கிள்ஸ் பிரமிட் கட்டணும் அப்டின்னா, ஒரு பெரிய அந்த வால்ஸ் எழுப்பி பெருசா கட்டணும்னு அப்படியே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் 4 மூலைகள எழுப்பி ஜஸ்ட் ஒரு சின்ன 4 கம்பி அந்த 51 டிகிரீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு மைண்ட்ல வேணுமே தவிர்த்து, அத வந்து பார்த்துட்டு கட்டணுமே தவிர்த்து நார்த், சவுத் அந்த டைரக்ஷன் பார்த்துட்டு அந்த இடத்துல பிரமிட் கட்டணும். இது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும்.
ஸோ அது எங்க கட்டினாலும் சரி, சின்ன 4 ஆங்கிள் நம்ம பெரிய பிரமிட், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு வீடு மாரி கட்டணும்னு அவசியமே கிடையாது. அது 4 ஆங்கிள் வச்சு கரெக்ட்டா சின்ன கம்பி மாரி வச்சா கூட அந்த இடத்துல இந்த எனர்ஜி கிடைக்கும். அந்த சுத்தி அந்த இடத்துல மாற்றம் கிடைக்கும் நம்மளுக்கு. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு சின்னதா ஒரு 10x10 பிரமிட் நாங்க கட்டியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரமிட் வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் ஃபர்ஸ்ட்டு எங்க வீட்டுக்குள்ளாரயே எங்ககிட்ட பிரமிட் இருந்ததுண்ணா. 2x2 பிரமிட் என்கிட்ட எங்க வீட்ல இருக்கு. 3x3 பிரமிட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பிரமிட் வைக்கும்போது வீட்டுக்குள்ள நெறைய மாற்றம் அடைய ஆரம்பிச்சது. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் குறைஞ்சது. ஹாப்பினஸ் ரொம்ப அந்த சந்தோஷம் அதிகமாச்சு. எங்க ஃபினான்ஷியல்ல வந்துட்டு ஏன்னா நம்ம மைண்ட் தெளிவா இருக்கும்போது, அடுத்தது என்ன செய்யணுன்ற தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தெளிவு கிடைக்கும்போது, எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியலா என்ன பண்ணலாம்? அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சது. நாங்க அடுத்த நிலைக்கு சிறப்பா போனோம். வீட்ல அந்த மாற்றம் கிடைச்சது. இந்த 2x2 பிரமிட், 3x3 அப்புறம் ஈவன் பிரமிட் எல்லா பக்கமும் நம்ம அந்த பிரமிட் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல இல்லாத இடத்துல கடையில பிரமிட் கேப் நாங்க வச்சிருக்கோம் நம்மளுக்கு. அந்த இடத்துலயும் நல்லா பிசினஸ் நல்லா நடக்கும். எனர்ஜிஸ் நல்லாருக்கும். வர்றவங்களே வந்துட்டு திருப்பி திருப்பி வர்ற மாரி நான் எங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்க. எங்களுக்கு நெறைய பாசிட்டிவா இங்க இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ எந்த இடத்துலயுமே நம்ம பிரமிட் வைக்கும்போது அந்த பிரமிட் எனர்ஜிஸ் நம்மளுக்கு கிடைக்குது. எங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து பிரமிட் கட்டுனோம். ஸோ அந்த இடத்துல கட்டும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல நெறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த இடத்துல இந்த நெகட்டிவ்ஸ் வந்துட்டு நம்ம நெறைய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல வச்சிருப்போம் இல்லையா? அந்த இடத்துல விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ்னா அந்த பிளேஸ் சுத்தமாச்சு. அந்த இடம் சுத்தமாச்சு. ஆ அந்த இடத்துல நம்மளுக்கு உட்காரும்போது பீஸ்ஃபுல் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த சரவுண்டிங்ஸ் இன்னும் சூப்பரா ஆரம்பிச்சுருச்சு. ப்ரொடக்டிவா சும்மா இருக்கிற இடம் கூட அந்த உபயோகமா மாற்றம் கிடைக்க ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி அந்த இடம் சும்மா இருந்தது. அந்த பிரமிட் கட்னோனே அங்க சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் வந்து புரொடக்டிவா மாற ஆரம்பிச்சது. ஆ பக்கத்துல கூட பக்கத்துல பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல வந்து ரொம்ப நாளா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துலயும் ஒரு மாற்றம். பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல கூட புது கன்ஸ்ட்ரக்ஷன் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ அந்த பிரமிட் கட்டும்போது சுத்தி இருக்கிற இடம் கூட ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சுரும். அந்த இடத்துல பெரிய மாற்றம் நம்மளுக்குள்ள நடக்கும். ஸோ நம்ம பிரமிட் வந்து நம்ம என்ன பர்சனலா என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் நம்ம கண்டிப்பா வந்துட்டு நம்மளால 2x2 பிரமிட் வாங்க முடியலையா? சின்ன சின்னதா சேவ் பண்ணி கண்டிப்பா பிரமிட் வாங்க. இல்லன்னா ஃபர்ஸ்ட் பிரமிட் கேப் எல்லார் வீட்லயும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரமிட் கேப் இருக்கணும். அந்த பிரமிட் கேப் ஜஸ்ட் 150 இல்ல நம்மளால வாங்க முடியலையா? நம்ம கூட பிரமிட் பண்ணலாம். நெறைய வந்து YouTubeலயே வந்துட்டு எப்படி பிரமிட் பண்ணணும்னு நெறைய மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு வந்து அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம பிரமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அழகா நம்மளே வந்து பிரமிட் பண்ணலாம். பிரமிட் வந்து பிளாஸ்டிக்ல பண்ணணும், காப்பர்ல பண்ணணும், ஸ்டீல்ல பண்ணணும் அப்படி எதுலயுமே கிடையாது. எதுல வேணா நீங்க பண்ணலாம். வுடன் போர்ட்ல பண்ணலாம். எந்த மெட்டீரியல் வேணா இருக்கலாம். எந்த இடத்துல வேணா எப்படி வேணா வந்து பிரமிட் நம்ம செய்யலாம். சின்ன கார்ட்போர்ட், தெர்மாகோல், ஈவன் அந்த பிளாஸ்டிக் சின்ன சின்ன வுடன் கார்ட்போர்ட் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல கூட வந்து அந்த சின்ன மெட்டீரியல்ல கூட வந்து நம்ம பிரமிட் பண்ணலாம். ஸோ எந்த இது மூலியமா வந்து நம்ம பிரமிட் பண்ணலாம். அந்த பிரமிட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆங்கிள்ஸ் கிடைக்கும். அந்த பிரமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வாட்டர் பிரமிட் வாங்குனீங்க, இல்ல 2x2 பிரமிட் பார்த்தீங்கன்னா, பெரிய பிரமிட் இருக்கும். அதுக்குள்ளார குட்டி, குட்டி, குட்டி நெறைய பிரமிட்ஸ் வச்சிருப்பாங்க. ஈவன் அந்த சின்ன பிரமிட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட்டா அந்த நம்ம அந்த பீம்ன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பெரிய பீம் தெரிஞ்சது கிங் சேம்பர்ல. ஈவன் அந்த சின்ன பிரமிட்ல கூட அந்த இடத்துல நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி அந்த சின்ன பிரமிட் ரிசீவ் ஆகும். ஸோ சைஸ் ஆஃப் த எனர்ஜி அந்த பிரமிட்ன்றது சைஸ்ல வந்து முக்கியமே கிடையாது. அந்த எவ்ளோ சின்ன பிரமிடா இருந்தாலும், அது கூட நம்மளுக்கு நம்மளோட பிரபஞ்ச சக்திய வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி குடுக்கும். தட் இஸ் வாட் அந்த பிரமிடோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான். நம்மளுக்கு அழகா வந்து கரெக்ட் பண்ணி குடுக்கும். ஸோ நெறைய பேர் வந்துட்டு அழகா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பெர்சனலா நான் பிரமிட பத்தி நான் ஃபீல் பண்ணணும் அப்டின்னா, வீட்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் மேல நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன இடம் சின்ன பாஸ்கெட் வச்சுக்கோங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. அது மேல பிரமிட் வைங்க. எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. நார்மல் வாட்டர் குடிங்க. அந்த பிரமிட் மேல வச்சுட்டு இந்த பிரமிட் வாட்டர் குடிங்க. ரொம்ப அழகா டிஃபரன்ஸ் தெரியும். அதுவும் இப்ப நம்மளுக்கே தெரியும். நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதாகட்டும், வாட்டர் ஆகட்டும். நெறைய வந்து பூச்சி மருந்து அடிச்சு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம கிடைக்கிற வாட்டர் கூட நெறைய பேர் வீட்ல அக்வாகார்ட் இருக்கும். இல்ல நெறைய பேர் வீட்ல இருக்காது. ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப வந்து அந்த வாட்டர் வந்து எனர்ஜைஸ்டு வாட்டர் பண்றப்ப நம்மளுக்கு தெரியும். ஈவன் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட் டிஃபர்ஸ் நல்லா தெரியுங்க. அந்த நார்மலா குடிக்கிற வாட்டருக்கும், வெளியில போய் நம்ம குடிப்போம் இல்லையா? அதே தண்ணி அக்வாகார்ட் அந்த ஆர்ஓ வாட்டர் இல்ல. நார்மலா நம்ம வீட்ல குடிக்கிறதுக்கும்,
மத்தவங்க வீட்ல ஆர்ஓ வாட்டரா இருக்கட்டும், எந்த வாட்டரா இருக்கட்டும். அந்த நம்ம பிரமிட் வச்சுட்டு அந்த வாட்டர் குடிக்கும்போது டேஸ்ட்லயே அத்தனை டிஃபரன்ஸ் கிடைக்கும் தெரியுங்களா? ரொம்ப டிஃபரன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும் நம்மளுக்கு. ஸோ ஸோ கண்டிப்பா அத வச்சு நம்ம ஃபீல் பண்ணா மட்டும் தான் இது நம்ம ஃபீல் பண்ண தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நெறைய யூஸ் பண்ணுவோம். நெறைய பேருக்கு சொல்லுவோம். ஸோ நம்ம தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு நெறைய பேருக்கு சொல்லணும் இல்லையா? நம்ம ஃபீல் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு நெறைய பேர் சொல்ல முடியுது. ஸோ நம்ம அந்த ஃபீல் பண்ணா மட்டும் தான் நம்ம இடத்துல கண்டிப்பா சொல்ல முடியும். அந்த பிரமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். சைட்ல போறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதோட எனர்ஜிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சமா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து குறை சுத்தி குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அக்ரிகல்ச்சர்ஸ் யாராச்சும் இருந்தா, நம்மளுக்கு அழகா அவங்களுக்கு குடுக்கலாம். அந்த விதைகள் கிட்ட நம்ம கிட்ட இருக்குன்னா, அந்த விதைகள் மேல வச்சு அந்த இடத்துல குடுக்கலாம். எ ஒட ம். நம்ம அ யாருக்கு வேணா நம்மளுக்கு ரெஃபர் பண்ணலாம். இந்த பிரமிட்ல வந்து இன்னும் நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. பிரமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரமிட் கேப் இருக்கு. அப்புறம் ஐ பிரமிட்ன்னு இருக்கு நம்மளுக்கு. அந்த ஐ பிரமிட் இருக்கு. ஸோ, இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நெறைய பேர் எப்பயுமே வந்து நெறைய பேர் ஃபோன் பார்க்குறாங்க. கம்ப்யூட்டர்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ, அதுல கண்கள் வந்து அவங்களுக்கு நெறைய பாதிப்பு கிடைக்குது. நெறைய பிரச்சனைகள் அவங்க நெறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஐ பிரமிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்லாருக்கும். இந்த ஐ பிரமிட் எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு படுக்கிறப்ப வந்து ஐ பிரமிட் போட்டு படுக்கலாம். நம்ம தியானம் பண்றப்ப கூட நம்ம ஐ பிரமிட் போட்டு நம்ம தியானம் பண்ணலாம் நம்மளுக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரிலாக்சேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல வந்து நெறைய பேருக்கு வந்து மாற்றம் கிடைக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் பர்சனலா வந்து நான் என்ன ஃபீல் ஆகும்னா, இப்ப டே ஃபுல்லா நான் டிராவல்ல இருக்கேன் நானு. நைட் வந்து எனக்கு 4 மணி நேரம் தான் கிடைக்குது. அ 4 மணி நேரம் தான் கிடைக்குது அப்டின்னா, இந்த ஐ பிரமிட் போட்டுட்டு நான் படுக்கிறப்ப காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஐ பிரமிட் போட்டுட்டு படுத்துட்டு காலையில எந்திரிக்கும்போது. அந்த கண் எரிச்சல் நெறைய இதுக்கு முன்னாடி வந்து ஐ பிரமிட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் செய்வோம். பட் ஆனா இருந்தாலும் அந்த கண் எரிச்சல் இருக்கும். ஆனா இந்த ஐ பிரமிட் போட்டுட்டு எந்திரிக்கும்போது கொஞ்ச நேரம் தூக்கம் இருந்தா கூட, இந்த கண்கள்ல எரிச்சல் இருக்காது. கண்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே தெரியும் இல்லையா? ஐஸ் தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டுருக்கோம். அந்த டே ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றது கண்கள் தான். கண்கள் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, 80% எனர்ஜி நம்மளுக்குள்ளார வெளிய போயிட்டுருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தியானம் பண்றப்ப கண்கள் மூடுங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுலயே 80% வந்து நம்மளுக்கு எனர்ஜி சேவ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல ஐ பிரமிட் வந்து நெறைய ஹெல்ப் ஆகும். இன்னும் நீ பிரமிட் கூட இருக்கு. நெறைய பேருக்கு இந்த முட்டி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லையா? மூட்டு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நீ பிரமிட் இருக்கு. பிரமிட் பில்லோ அந்த மாரி வந்து பிரமிட் வந்துட்டு பிரமிட்ல வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் பிரமிட் இருக்கு. வாட்டர் பிரமிட் இருக்கு. பிரமிட் கேப்பும் இருக்கலாம். வாட்டர் பிரமிடும் இருக்கலாம். வாட்டர் பிரமிட்ல என்ன இருக்கும்னா, இன்னும் அந்த குட்டி, குட்டி பிரமிட்ஸ் வந்து நெறைய இருக்கும். பிரமிட்னா ஒரே ஒரு பிரமிட்லயே, அந்த வாட்டர் பிரமிட்ல இன்னும் நெறைய குட்டி பிரமிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் எனர்ஜீஸ். ஸோ இத்தன மாரி நெறைய பிரமிட் இருக்கு. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிட் வந்துட்டு நெறைய எஃபெக்டிவான நெறைய சேஞ்சஸ் இருக்கு. நெறைய பவர் அந்த நெறைய அந்த பிரமிட் வந்து நம்மளுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ, அந்த பிரமிட் வந்து ஓவராலா வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமிட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பெர்சனலா யூஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு அமைதியாகும், தெளிவாகும், நம்மகிட்ட இருக்கிற டிசீசஸ் போகும். டிசீசஸ் வராம தடுக்கும் நம்மளுக்கு. ஏன்னா, எப்பயுமே வந்து அந்த எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி அந்த அயான்ஸ் வந்து அயானிக் பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும்போது எதிர்ப்பு சக்தி ஆகுது. ஸோ, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்? நம்மகிட்ட நோயே அண்டவே அண்டாது. என்னோட பர்சனல் ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மோர் தென் 10 இயர்ஸா வந்து எந்த ஒரு சின்ன மாத்திரை கூட எதுக்குமே எடுத்ததில்ல. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? பெரிய 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 ஒரு பெரிய கிஃப்டட் இல்லையா? இப்ப நெறைய பேர் எத்தன நோய்களுக்காக, எத்தன லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எத்தன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தலையில இருந்து கால் வரைக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எவ்ளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தியானத்தினால வந்து பெரிய மாற்றம். இந்த பிரமிட்னால நான் எப்பயும் நான் சொன்னேன்ல ஷார்ட்லி பிரமிட் கேப் கிடைச்சது எனக்கு சொன்னவங்க வந்துட்டு, இன்னைக்கு வந்து எங்க சித்தி தான் சொன்னாங்க. என் நெய்பர் மூலியமா கிடைச்சது. அப்புறம் அவங்க சித்தின்னு தான் நான் கூப்பிடுவேன். ஸோ, அவங்க மூலியமா எனக்கு உடனே பிரமிட் கேப் வாங்குன்னு எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே நான் 2/2 பிரமிட் வாங்குனேன். ஸோ, என்னோட ஆரோக்கியம் ரொம்ப இருந்தது. நெறைய மாற்றங்கள் நடந்தது. ஸோ, பர்சனலா வந்து நம்ம இருக்கலாம். ஸோ, நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம சமைச்சு குடுக்கும்போது, அந்த எனர்ஜி ஃபுல் ஃபுட்டா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம குடுக்கும்போது அந்த குக்கிங் ரொம்ப நல்லாருக்கும். அந்த சமைச்சு குடுக்கும்போது நல்லா ஃபீல் பண்ணலாங்க. அந்த வெஜிடபிள்ஸ் பிரமிட் கீழ வச்சு குடுக்கும்போது, அந்த தண்ணி குடுக்கும்போது, அந்த இடத்துல ஃபுட்
ஃபுட் வந்து நம்ம குடும்பத்துல குடுக்கும்போது, அந்த இடத்துல ஃபுட் வந்து நல்லாருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா, அதுதானே நம்மளுக்கு அடுத்து ரொம்ப ஃபர்ஸ்ட்டு பெர்சனலா நம்ம ஹேப்பியா இருக்கணும். அப்ப குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணும். அது அழகா அந்த மாற்றம் நடக்கும். அடுத்தது வந்து நம்ம பிரமிட் வந்து கட்டும்போது, இந்த நம்ம தியானம் செய்யும்போது, தியானம் நெறையா பேருக்கு பகிரும்போது, அந்த தியானத்துல நெறையா மாற்றம் இருக்கும். ஸோ, இந்த பிரமிட் கட்டும்போது, நம்ம சொசைட்டில நெறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு நடக்கும். நம்ம சுற்றி உள்ள இடங்கள் ரொம்ப நல்லாருக்கும். அந்த இடத்துல எனர்ஜி வந்து மாற்றம் கிடைக்கும். அந்த இடத்துல எனர்ஜி பாசிட்டிவிட்டி அழகா இருக்கும். இது இன்னும் என்ன சொன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் சயன்ஸ் இது வந்து இது இது ரிலிஜியன் பேஸ்டு கிடையாது. புத்திஸ்ட், யாரு வேணா அதெல்லாம் ரிலிஜியன். பட் இது வந்து சயன்ஸ். ஸ்பிரிச்சுவல் சயன்ஸ். அதனால தான் பத்ரிஜி வந்து இது வந்து ஸ்பிரிச்சுவல் சயன்ஸ்ன்னு சொல்றாங்க. சயன்ஸ் இஸ் எவ்ரிவேர் காமன். எல்லா இடத்துலயுமே காமன். எங்க இடத்துலனாலும் காமன். இது ஒரு சயன்ஸ். எந்த நேஷன் எங்க நம்ம வேர்ல்டுக்குள்ளார எந்த இடத்துல கொண்டு போனாலுமே பிரமிட் இஸ் சேம். பிகாஸ் இட்ஸ் அ சயன்ஸ். இந்த டிகிரில இந்த இடத்துல இந்த பிரமிட் வச்சா இப்படித்தான் நடக்கும். அதுல ஒரு பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு அந்த இடத்துல மாற்றமே கிடைக்காது. இட்ஸ் அ சயன்ஸ். ஸோ எல்லா இடத்துலயும் ஒரே மாரி தான் இருக்கும். இந்த பிரமிட் யூஸ் பண்றப்போ ஒரே மாரி தான் இருக்கும். அந்த சயன்ஸ் ஆஃப் பிரமிட் ஃப்ளோ வந்து ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பிகாஸ் மோர் தேன் 10,000 இயர்ஸே வந்து 20,000 இயர்ஸே வந்து பிரமிட் வந்திருக்குன்னா பாருங்களேன். நேச்சர் வந்து நம்ம சொல்றாங்க நெறைய கேலக்ஸில இருந்து மாஸ்டர்ஸ் வந்து தான் இந்த எஜிப்ஷியன் பிரமிட் வந்து கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி இட்ஸ் ட்ரூ. இது எர்த் வந்து மாறணும். எர்த் வந்து ரொம்ப அழகான இடமா மாறணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா, ஆனந்தமா இருக்கணும். அந்த பிரமிட கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதோட பவர் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அப்பவே வந்து அந்த இடத்துல ஈஜிப்ட் பிரமிட், கீசா பிரமிட் வந்திருக்கு. போன்சியா பிரமிட் இன்னும் நெறைய பிரமிட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது கொண்டு வரப்ப நெறைய மாற்றங்கள் இந்த எர்த்ல நெறைய நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னும் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம சொசைட்டி நல்லா இருக்கும். இந்த எர்த் வந்து ரொம்ப அழகான பூமியா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கும். நெறைய மாஸ்டர்ஸ் நெறைய இதுல ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும். அது கண்டுபிடிச்சதுல ஃபைனல் தான் வந்து அந்த ஈல்டு நல்லா இருக்கிறது, ஃபுட் நல்லா இருக்கிறது. எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா அப்புறம் ஈவன் இதுல கூட அவங்க இந்த இடத்துல கூட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஈவன் அந்த கேட் அந்த மாரி சின்ன சின்ன பெட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பெட் அனிமல்ஸ கூட சின்ன பிரமிட் கீழ அந்த அவங்களுக்குன்னு ஒரு குட்டி பெட் ரூம் இருக்கும் இல்லையா? அந்த பெட் ரூம் மேல அந்த பிரமிட் கேப் வச்சுட்டு அந்த கேட்ட வளர்த்துருக்காங்க. 6 வாரம் கழிச்சு அதுக்கு மீட் வச்சு அத சாப்பிடலையாமா. பார்த்தீங்களா? அந்த உணர்வுகள் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்களா? அந்த பிரமிட் கீழ இருக்கும்போது, அந்த எனர்ஜிஸ் நம்ம உள்ளுக்குள்ள போறப்ப, நான் சொன்னேன் இல்லையா? ஜெயிலுக்கு கீழ அக்ரெசிவ் தன்மை மாறுது. இந்த கேட் வந்து அழகா அது மீட்டே சாப்பிடல அப்படின்னா பாருங்களேன், அது கூட வெஜிடேரியனா மாறுது அப்படின்னா பார்த்தீங்களா? ஸோ இந்த பிரமிட் கொண்டு வரப்ப நம்மளுக்குள்ளார நெறைய மாற்றங்கள், நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நெறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு நெறைய இடத்துல இன்னும் பிரமிட்ஸ் நம்மளுக்கு நான் ஒரு ஃபியூ பிரமிட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடுல இருக்கிறது. அந்த மாரி நெறைய இடத்துல எர்த்ல வந்து நெறைய மாஸ்டர்ஸ் வந்து நெறைய பிரமிட் கட்டியிருக்காங்க. இதனால நம்ம எர்த் வந்து ரொம்ப அழகான பூமியா மாறியிருக்கு. ஸோ இந்த அழகான மாற்றத்த நம்மளும் யூஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிவிச்சு, நம்ம இந்த பூமிய வந்து அழகான பூமியா மாத்தலாம். நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம். என்னோட பெர்சனல் வந்துட்டு எப்பயுமே என்னோட லைஃப்ல இந்த 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் வந்துட்டு எனக்கு நெறைய மாற்றம் குடுத்தது. அதோட தியானம் வந்து இந்த பிரமிட் தியானம் வந்து எனக்கு இன்னும் நெறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பிரமிட் பவர் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா ஸ்டில் ஒரு இத பார்க்கும்போது, அப்பா இத்தன அதிசயங்கள். நான் வந்து சில விஷயங்கள தொடர்ந்து செய்யாம இருந்தேன். இன்னும் அத இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து நெறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிப்பேன். பிரமிட் கேப் நான் குடுப்பேன் அப்பப்ப. ஸோ இன்னும் நெறைய பேருக்கு பிரமிட் கேப்ஸ் நான் குடுத்து, இன்னொன்னு பெனிஃபிட்ஸ் நான் நெறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல வந்து நான் இந்த சொன்னேன் இல்லையா? 2/2 பிரமிட், 3/3 பிரமிட் வந்து நான் 8 வருஷமா ஒரு வீட்ல இருந்தோம். அந்த வீட்ல இருந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சேலத்துல இருந்தோம். சேலத்துல இருந்து இப்ப நான் தாராபுரத்துல இருக்கேன். ஸோ அந்த வீட்டுக்கு நான் போறப்ப, ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போறப்ப, அவங்க ஃபர்ஸ்ட்டு கேட்ட கேள்வி, "என்னங்க இந்த வீட்ல வச்சிருந்தீங்க?" எங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தவுனே ரொம்ப அமைதியா இருந்தது. எப்பயுமே ஒரு அமைதியான எனர்ஜியா இருந்தது. அதோட 8 இயர்ஸ் அந்த எனர்ஜி வந்துட்டு நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்ணாங்க. அங்க அங்க போனோனே நம்ம வீட்டு வந்தோனே நான் போவோம் இல்லையா அந்த இடத்துல. போனேன்னா அவங்க நான் எப்ப போனாலுமே சொல்லுவாங்க, "அப்பா
இந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. நாங்க வந்தோனே எங்களுக்குள்ளார எங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கிடைச்சது. பிகாஸ் அந்த எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ளார அந்த பிரமிட் இருக்கும்போது அத்தன ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம தியானத்துல கிடைக்கிற எனர்ஜி விட பிரமிட்ல 3 மடங்கு சக்தி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே வந்துட்டு. என்னோட வீட்லயுமே வந்து 10 வருட காலங்களாங்க இந்த பிரமிட் 2/2, 3/3 பிரமிட் இருக்கு. குட்டி குட்டி பிரமிட்ஸ், வாட்டர் பிரமிட் எல்லா பக்கமும் இருக்கு. ஸோ என்னோட லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த தியானத்தினால மாறிச்சு. இந்த பிரமிட்னால மாறிச்சு. இந்த பிரமிட் பவர் பெனிஃபிட்ஸ்னால மாறிச்சு. ஸோ எல்லா மாஸ்டர்ஸையும் நீங்களும் வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த தியானம் ஃபர்ஸ்ட்டு தியானம், பேசிக் தியானம். தியானம் பண்ணிட்டு, இந்த பிரமிட் பவர் கீழ தியானம் பண்றப்ப நம்மளுக்கு அதீத சக்தி நம்மளுக்கு கிடைக்குது. ரொம்ப அழகா நம்ம லைஃப் மாறுது. ஸோ மறுபடியும் எனக்கு இந்த தியானம் குடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜி மாஸ்டருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட மாஸ்டருக்கு எனக்கு சொல்லிக் குடுத்த பாரதி மேடம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன்ஸ் டீமுக்கும், பழனியப்பன் சார் டீமுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ, தேங்க் யூ. நன்றி, நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க் யூ.